ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை கர்த்தர் பொல்லாத சில மனிதருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தது உண்மைதான். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் சில ராஜாக்களுடைய கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்களை ஒப்பு கொடுத்த உடனே அந்த ராஜாக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் தனியாக கவனம் செலுத்தினார். எல்லா ஜனங்களை பார்க்கலும் அவர்கள் விசேஷமானவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். அவர்களுக்கு செழிப்பிற்கு அவர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஆகார பஞ்சம் அவர்களுக்கு இல்லை. எல்லாவற்றிலும் உலக நாடுகளிலே மிகவும் முக்கியமான இடத்திலே ஆண்டவர் அவர்களை வைத்திருந்தார். அதனால சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் மேல் பெரிய பொறாமை இருந்தது. எல்லா நாடுகளையும் பிடிச்சிட்டோம். சில ராஜாக்கள் பல நாடுகளை பிடித்தார்கள். ஆனா எருசலேமையும் யூதா ஜனங்களை மட்டும் சிலரால பிடிக்கவே இல்லை. ஆண்டவரா கைவிட்டு ஆண்டவரா ஒரு ராஜாவுடைய கையில ஒப்பு கொடுக்காம ஒரு ராஜாக்கள் கூட தங்களுடைய பலத்தினால ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்களால சிறைப்படுத்தவே முடியல. அதனால சில ராஜாக்கள் தோற்று போய் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவங்களை பிடிச்சிடணும்ப்பா, நான் ஒரு நாளாவது அவங்களுக்கு ராஜாவா இருக்கணும், ஒரு நாளாவது நான் அவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்ற கனவு பல நாட்டு ராஜாக்களுக்கு இருந்தது. அப்படி ஆண்டவர் இவர்கள் தவறு நிமித்தமாய் சில ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த காரியம் இப்ப நம்ம கையில வருதுன்னு சொல்லி எல்லாருடைய தலையின் மேலும் நுகங்களை சுமத்தினார்கள். நுகம் அப்படின்னு சொல்றது நீங்கள் மாடுகளுடைய கழுத்துல போடப்படுகிறதுக்கு பேர் தான் அந்த நுகம், அந்த கட்டை, அதுதான் நுகம். அது ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதால இந்த பக்கம் திரும்ப முடியாது. அவ்வளவுதான், அதனுடைய வேலையை அவர் மண்ணில் பார்த்துட்டு அது சுமை சுமக்கிறதோ இல்லைன்னா விவசாயத்துக்காக ஹெல்ப் பண்றதோ அது செய்யணும். அதான் அதை எப்போ அவனுடைய எஜமானன் அவனுடைய கழுத்திலிருந்து எடுக்கிறானோ அப்பதான் அதுக்கு ஒரு விடுதலை, அப்பதான் ஒரு ஆசுவாசம் கிடைக்கும், அப்பதான் அது சந்தோஷமா இருக்க முடியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு நுகத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய கழுத்திலே ராஜாக்கள் கட்டினார்கள். நுகத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் எதையும் செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எல்லாம் அடிமைத்தனம். இவர்கள் மிக உயர்ந்த இடத்திலிருந்து தாழ இடத்திற்கு வந்தார்கள். அப்பதான் ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையாய் கொடுக்கிறார். அந்த ராஜாக்கள் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை கொடுத்தாங்களோ எல்லா பிரச்சனைக்கும் உனக்கு ஒரு முடிவு இருக்குது, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன், இந்த பிரச்சனை நான் இப்படி சரி பண்ணுவேன், இதை நான் உனக்கு இப்படி திருப்பேன் அப்படின்னு பல வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிக்கொண்டு இப்போ இந்த நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் கழுத்துல ஒரு பெரிய நுகம் போட்டிருக்குதுப்பா, அது எதிரி போட்டுட்டான் அவன் கழுத்துல, அந்த நுகத்தை யாராலும் எடுக்க முடியல, அந்த நுகத்தை உன்னால முறிக்க முடியாது, உடைக்க முடியாது. ஆனா நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன், உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்படித்தான். உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை கர்த்தர் முறிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க கலங்கி போய் வந்திருக்கலாம். ஒருவேளை கடன் என்கிற ஒரு நுகம் உங்களுடைய கழுத்திலே பூட்டப்பட்டிருக்கலாம். வியாதி என்கிற ஒரு நுகம் உங்களுடைய கழுத்திலே வைக்கப்பட்டிருக்கலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்களுடைய கையிலே நிற்காமல் ஓட்டையா இருக்கிறது போல, அப்படி என்றால் வருகிற வருமானம் எல்லாம் போகிறது மாதிரி அப்படி ஒரு நுகம் உங்கள் மேல் இருக்கலாம். இல்லையென்றால் வட்டி, சம்பாதிக்கிற பணத்தை முழுவதும் வட்டிக்கு கொடுத்து யாரோ ஒரு நபர் உங்களுடைய தலையின் மேல் அப்படி வட்டி என்கிற அந்த நுகத்தை உங்கள் தலையின் மேல் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அது எப்பேற்பட்ட நுகமா இருந்தாலும் கர்த்தர் அவன் வைத்த அந்த நுகத்தை இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய கழுத்துகளிலே வைக்கப்பட்டிருக்கிற அவனுடைய நுகத்தை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து முறித்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் நம்புகிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, காதுகளிலே கேட்டு கொண்டிருக்கும் போது அந்த நுகம் நம்முடைய கழுத்தை விட்டு உடையப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த நுகத்தினால்
தலை குனிந்து நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், என் தலை மேல என் கழுத்துல ஒரு நுகம் வைக்கப்பட்டிருக்கிறது, இதனால என்னால தலை நிமிர்ந்து வாழ முடியல, என் சொந்தங்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழ முடியல, என்னால நிமிரவே முடியல, என்ன அது அழுத்துது, என்ன சாகடிக்குது, ஒவ்வொரு நாளும் நான் செத்து பிழைத்து கொண்டிருக்கிறேன், என்னால வேற எதையுமே செய்ய முடியல, இந்த ஒரே ஒரு வாரம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது, என்னை நுகமாய் அழுத்துகிறது, வேற எதையுமே யோசிக்க விடல. இப்படி தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து என் கர்த்தராகிய ஆண்டவர் கட்டளை இடுகிறார், உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை நான் சீக்கிரமாய் முறிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது பிசாசு ஒருவேளை உங்களுடைய கழுத்தின் மேல் வைக்கலாம். எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, சத்துரு எனக்கு ஒரு நுகத்தை வச்சிருக்கிறான், அது என்னால தாங்க முடியல, இது என்னை விட்டு போகுமா, இந்த பிசாசு என்னை விட்டு போகுமா, அது எடுக்கப்படுமா, நானும் ஜெபம் பண்றேன், நானும் ஆராதிக்கிறேன், நானும் கண்ணீர் வடிச்சு பார்க்கிறேன், நானும் உபவாசம் இருக்கிறேன், ஆனா நான் நம்புறேன் ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மேல வரும், கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல வரும். அப்பொழுது பிசாசு உங்களுடைய கழுத்தின் மேல் வைக்கப்பட்ட அந்த நுகத்தை கர்த்தரே முறிப்பார். ஆண்டவர் முறிப்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார். கர்த்தர் கொடுத்த வார்த்தை அது பொய் உரையாது. நம்மை கர்த்தர் சுகமாய் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்கள் அவர்கள் மேல் பாரமான நுகத்தை அவங்க மேல சுமத்தினாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் நுகத்தை சுமந்தார்கள். அவர்கள் கஷ்டப்படுறத சாப்பாட்டுக்கு கூட அவங்களுக்கு கொடுக்கல, அதற்கு தனியாக போய் அவர்கள் போராட வேண்டியது இருந்துச்சு. காலையிலிருந்து இரவு வரைக்கும் உழைச்சு கூட அந்த ராஜாக்கள் திருப்தி அடையல. அவர்கள் ஒரு வார்த்தையை பேசினாங்க, மோசே அவர்களுக்காக பேசினான்ற அந்த ஒரே காரணத்திற்காக திரும்பவும் அவர்கள் பாரமான சுமைகளை அவர்கள் மேல் வைத்தார்கள். அவர்களால முன்புறமும் இந்த புறமும் எந்த புறமும் திரும்பவே முடியல. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தார். மோசே என்கிற ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். 10 வாதைகளை கர்த்தர் கட்டளையிட்டார். அவர்கள் தலையின் மேல் இருந்த நுகத்தை கர்த்தர் முறித்து அவர்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கழுத்திலே இருந்த அந்த நுகத்தை 400 வருடமாய் வைக்கப்பட்டிருந்த அந்த நுகத்தை முறித்த அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இது காலகாலமாய் வைக்கப்பட்டிருக்கலாம். எங்க அம்மாவுடைய கழுத்துல இது வைக்கப்பட்டது, எங்க தாத்தாவுடைய கழுத்துல இந்த நுகம் வைக்கப்பட்டது, இப்ப என் கழுத்துல வைக்கப்படுது, இப்ப என் பிள்ளையினுடைய கழுத்துல வம்சமா இந்த நுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நுகம் முறியாதா? இந்த நுகத்தை முறிக்க முடியாதா? அவ்வளவுதானா? இனி என் சன்னதிக்கே இது தொடருமா? அப்படி என்கிற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ஆசீர்வாதத்தின் நாள். என் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது, உங்கள் வீட்டின் மேல் இறங்குகிறது, உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிறது. ஓ, 4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தர், இரக்கம் செய்கிற கர்த்தர் இப்பொழுது அந்த நுகத்தை இயேசு இப்பொழுது முறிக்கிறதை நான் பார்க்கிறேன். கைகளை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே நான் நம்புறேன். இப்ப அந்த நுகம் முறியட்டும், அது இனி கிரியை செய்யாது. என் தேவனாகிய கர்த்தர் அபிஷேகத்தை அனுப்பி அந்த நுகத்தை கர்த்தர் முறிக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அம்மாவுடைய அந்த நுகம் என்னை ஒன்றும் செய்யாது, அப்பாவுடைய வம்சாவளி வந்த அந்த நுகம் என்னை காயப்படுத்த முடியாது. இயேசு இப்பொழுது அந்த நுகத்தை இயேசுவே உடைக்கிறார், கர்த்தரே அந்த நுகத்தை உடைக்கிறார். ஹல்லேலூயா. உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளை யாருமே கொடுமைப்படுத்துவதற்கு அடிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் விடமாட்டார். ஹல்லேலூயா. யாருடைய கீழையும் உட்கார்ந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல இருந்து ஒரு பொம்மை மாதிரி வாழ்ற வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கல. ஆண்டவர் உங்களுக்கு கஞ்சியை குடிச்சா கூட நீங்க சுதந்திரமா குடிக்கிற அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆமென். யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க ஒருவேளை பயப்படலாம், எனக்கு அப்படி ஆயிரும், அதனால இப்பவே நான் டிபெண்ட் பண்றேன். இல்ல, உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். உங்களை மரணம் வரைக்கும் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவர். பிள்ளைகள் அல்ல, சொந்தங்கள் அல்ல, கணவனார் அல்ல, மனைவி அல்ல. நான் சொல்றேன், கர்த்தரே நடத்துவார். கர்த்தர் சொல்றார், முதிர் வயதிலும் உன்னை நான் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அவர்கிட்ட போகிற வரைக்கும் உங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருடையதுன்னா, மோசேன்ற ஒரு மனிதனை அழைத்து நான் உன் கூட வருவேன்டா, உன்னை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுப்பாரே. ஆனால் அவன் கூட கர்த்தர் கடைசி வரைக்கும் போனார். அவன் மரணம் அடைக்கும் வரைக்கும் கர்த்தர் போனார். கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணினார். அப்ப நான் நம்புறேன் அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் உத்தமமாய் நடந்தால், மோசேயை மாதிரி உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வருங்காலம், உங்களுடைய கடைசி காலம் வெற்றியாயிருக்கும். இங்கே இருக்கிற அநேகரை கர்த்தரே நடத்த போகிறார். உங்கள் பிள்ளைகள் அல்ல, உங்க குடும்பம் அல்ல, உங்களுடைய கணவனார் அல்ல, தேவனே உன்னை நடத்த போகிறார். சகோதரி, தேவனே உங்களை நடத்த போகிறார். சகோதரனே, தேவனே உங்களை நடத்த போகிறார். அப்பா அம்மா, ஆண்டவரே உங்களை நடத்த போறார். உங்க பிள்ளைங்க கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அழைத்தவர் கைவிட மாட்டார். முன்குறித்தவர் கைவிட மாட்டார். அவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். அவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். இன்னைக்கு நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே யாருடைய நுகமும் என் கழுத்து மேல என்ன செய்யக்கூடாதுன்னா, எந்த நுகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எல்லாமே நீங்க எந்தெந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்துதோ எல்லாமே ஒரு நுகம், எல்லாமே ஒரு நுகம். அதை உடைக்கணும். அது கர்த்தர் உடைப்பார். ஆமேன் சொல்லுங்கள்.